தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். போராட்ட மேடையை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துவர்கள் தான் ஜோக்கர்கள். நடிகை சனம் ஷெட்டி ஆவேச பேச்சு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. மேகதாது அணை விவகாரத்தில் மேலும் மேலும் தவறுகளை செய்கிறது தவேக அரசு. பாமக தலைவர் அன்புமணி கடும் குற்றச்சாட்டு. உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம். இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதல். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வென்று அசத்திய ஜண்டுகுமார். இனி விரிவான செய்திகளை காணலாம். போராட்ட மேடையை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துவர்கள் தான் ஜோக்கர்கள் என்று நடிகை சனம் ஷெட்டி விமர்சித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தில்லியில் போராடி வரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் சென்னையில் கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நடிகை சனம் ஷெட்டி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது மேடையில் பேசிய அவர், இது மாணவர்களின் போராட்டம், இங்கு சிலர் பேசிய கருத்துக்களுடன் தனக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்தார். மேலும் இந்த மேடையை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துவர்கள் தான் ஜோக்கர்கள் என்று தெரிவித்தார். நான் விஜயின் தீவிர ரசிகை என்றும் தான் ஜனநாயகம் படம் பார்த்துவிட்டு வந்தேன் என்றும் கூறினார். அவரது பேச்சுக்கு போராட்டத்தில் இருந்த சிலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். தொடர்ந்து பேச்சை நிறுத்துமாறு வலியுறுத்திய நிலையில், நான் பேசவா போகவா என்று சனம் ஷெட்டி கேட்க, போய்விடுங்கள் என்று போராட்டக்காரர்கள் பதிலளித்தனர். இதனால் அதிருப்தியடைந்த சனம் ஷெட்டி, இது பேச்சுரிமையை பறிக்கும் செயல், யாரும் சொல்லி நான் இங்கு வரவில்லை, மாணவர்களுக்காக பேசவே வந்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து எதிர்ப்பு நீடித்ததால் அவர் அங்கிருந்து வெளியேறினார். இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே மைக்கை பிடுங்கிவிட்டு தன்னை வெளியேற சொன்னார்கள் என்று தெரிவித்தார். இதுதான் ஜனநாயகமா? இது ஒரு போலியான போராட்டம் என்று குற்றம் சாட்டினார். இந்த மேடையை அரசியல் அஜெண்டாவுக்காக பயன்படுத்த யாராக இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் போராட்டத்தில் ஏராளமான திரைப்பிரபலங்கள் இருந்தாலும் தனக்கு கவலை இல்லை என்றும் அவர்கள் ஜனநாயகத்திற்காக போராடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பர்மிஷன் வாங்கிட்டு போராட்டம் பண்ணாங்களாங்க? இது பர்மிஷன் வாங்கி தான் பண்றீங்களா? நான் கேட்ட கேள்வி, நீங்க பர்மிஷன் வாங்குனாங்களா? ஏங்க, எந்த ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டீங்க தானே? கேள்வி கேட்டீங்களா? நான் பதில் சொல்லவா வேண்டாமா, இல்ல நீங்க பதில் சொல்றீங்களா? எந்த ஸ்டூடெண்ட், எந்த சிட்டிசனா இருந்தாலும் we have every right to protest peacefully with permission. கரெக்ட்டா? செக்ரட்டேரியட்டுக்கு அவுட் சைடு விளம்பரத்துக்காக நீங்க வந்து போராட்டம் பண்ணீங்க, பர்மிஷன் இல்லாம உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி தான் செய்வாங்க. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நண்பர்களே, தனது முந்தைய வீடியோவை பார்த்ததற்கும் அதற்கு அன்பும் ஆதரவும் அளித்ததற்கும், உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பகிர்ந்ததற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமானது எனவும், தேர்வு முறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த அரசு உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் உறுதியளித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் தவேக அரசு மேலும் மேலும் தவறுகளை செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதளத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மேகதாது சிக்கல் குறித்து பேச்சு நடத்த தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவது என்பது தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடையிலான பிரச்சனை அல்ல. ஆனால் தற்போது கர்நாடக அரசுடன் நாம் பேச்சு நடத்தினால் அதை இருதரப்பு பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று பொருளாகிவிடும் என தெரிவித்துள்ளார். மேகதாது போன்ற சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்றும், இதில் சம்பந்தப்பட்ட உழவர் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் போன்றவற்றுடன் ஆலோசனை நடத்திய பிறகுதான் நிலைப்பாட்டை தீர்மானிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழக அரசு கர்நாடக அரசுடன் பேசும் முடிவை தன்னிச்சையாக எடுத்திருப்பது இவ்விவகாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று எச்சரித்துள்ளார். எனவே மேகதாது அணை குறித்து பேச்சு நடத்துவதற்காக கர்நாடகத்திற்கு செல்லும் முடிவை முதலமைச்சர் விஜய் கைவிட வேண்டும். மாறாக சட்ட போராட்டங்களின் மூலம் மேகதாது அணை கட்டுவதற்கான சதித்திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனின் கீவ் பிராந்தியத்தில் பாதுகாப்புத்துறை தொடர்பான நிகழ்வு நடைபெற்ற இடத்தில் ரஷ்ய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 100 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது சமூக வளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த தாக்குதலுக்கு காரணம் ரஷ்ய ஏவுகணைகள் தான், இது ரஷ்யாவின் பயங்கரவாதத்தை தவிர வேறில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய போர்க்கால சூழலில் இதுபோன்ற ஒரு எதிரியை எதிர்கொள்ளும் போது மக்கள் பெருமளவில் கூடும் ஆயுத கண்காட்சிகளை குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் நடத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்துள்ளார். ஹராரேயில் நடைபெறுகிற 2வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதுகின்றன. ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவரில் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் ஜிம்பாப்வே அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் ஹராரே மைதானத்தில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் இந்திய அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான வீரர்களும் ஜிம்பாப்வே அணியின் கேப்டன் சிகந்தர் ரசாத் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். எனவே இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என்ற ரசிகர்களுடைய பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் ஹெவிவெயிட் பாரா பவர் லிப்டிங் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த ஜண்டுகுமார் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. இதில் இந்தியாவை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ஜண்டுகுமார் ஆடவர் ஹெவிவெயிட் பாரா பவர் லிப்டிங் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் 181 கிலோ மற்றும் 190 கிலோ எடைகளை வெற்றிகரமாக தூக்கி 130.9 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் அவர் நடப்பு காமன்வெல்த் தொடரில் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை பெற்று தந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 13,88,00,000 ரூபாய் மதிப்பிலான 61 புதிய திட்டப் பணிகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் முடிவற்ற திட்டப் பணிகள் திறந்து வைக்கப்பட்டது. இதன் பின்னர் அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது திண்டுக்கல் மாவட்டத்தில் 13,88,00,000 ரூபாய் மதிப்பிலான 61 புதிய திட்டப் பணிகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 5,313 பயனாளிகளுக்கு 4,54,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் விக்னேஷ் நிலுவையில் உள்ள வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அமைச்சர் அழுதது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இனிமேல் அவர் திரையில் வரமாட்டார் என்று நினைக்கும் போது எழுந்த உணர்ச்சியால் நிகழ்ந்ததாக தெரிவித்தார். இன்னொருத்தர் உதாரணம் காட்டினா அது நல்லா இருக்காதுன்னு சொல்றேன். இது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு உணர்வு. 30 வருஷமா சின்ன பையன்ல இருந்து இங்க எத்தனையோ பேர் தளபதி ரசிகர்களா இருப்பாங்க. சின்ன பையன்ல இருந்து பார்த்துட்டு வளர்ந்துட்டு வந்தவங்க இன்னைக்கு உண்மையாலும் அமைச்சர் தான். அமைச்சரவை ஏற்று ஒரு 2 மாசம் ஆச்சு. இப்போ கடைசியா பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு உணர்வுன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை திரையில பார்க்கக்கூடிய ஒரு முகம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரசிக தன்மை இருக்கும். அப்படி ரசிச்சது என் தலைவரை. நான் இப்பவும் சொல்றேன், தளபதி எங்களுக்கு என்னைக்கும் தளபதி தான். எனக்கு அறிமுகமாகும் போது திரையில பார்த்து பழகின முகம், இனி அந்த திரையில இனிமேல் வரமாட்டார்னு நினைக்கும் போது. பழவேரியிலிருந்து செங்கல்பட்டுக்கு புதிய வழித்தட பேருந்தை சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பழவேரி கிராமத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு புதிய பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் தொடங்கி வைத்தார். 4 வருடத்திற்கு பிறகு பேருந்து சேவையை தொடங்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் ராஜசேகர், துணை செயலாளர் முகேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின் கட்டண குறைவு உள்ளிட்ட பல்வேறு தவறான தகவல்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி தாவேகா அரசு அமைந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சமத்துவபுரம் நுழைவாயில் மீது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் நுழைவாயில் மிகவும் சிதிலமடைந்து காணப்பட்டது. இத்தகவலை அறிந்து வந்த முன்னாள் அமைச்சர் காந்தி சமத்துவபுரத்தில் சிதிலமடைந்ததை பார்வையிட்டு கட்சி தொண்டர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் ஆர் காந்தி பொதுமக்களிடையே பேசிய போது
முத்துக்கடை பேருந்து நிலையங்களை மறைக்கும் அளவிற்கு தாவேகாவினர் பேனர்கள் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியா முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை திரையரங்குகளில் பார்வையிட்டு கண்ணீர் வடித்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்தார். மின் கட்டண குறைவு உள்ளிட்ட பல்வேறு தவறான தகவல்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி தாவேகா அரசு அமைந்திருப்பதாக கூறினார். தாவேகா ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்களின்றி தமிழகம் 20 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அரியலூரில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தாலியை காண்பித்து விவசாயி முறையிட்டதால் பெண்களின் உணர்வுகளோடு விளையாடுவதா என்ற மாவட்ட ஆட்சியர் கேள்வி எழுப்பினார். அரியலூரில் மாவட்ட ஆட்சியர் மிர்னாளினி தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய விவசாயி சண்முக சுந்தரம் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய கோரி மஞ்சள் தாலி கயிற்றை காண்பித்து பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்கள் வீட்டு பெண்களுக்கு இந்த மஞ்சள் தாலி கயிறு மட்டும்தான் மிச்சம் உள்ளதாகவும், எனவே பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் மிர்னாளினி தாலியை இப்படி கூட்டத்திற்கு எடுத்து வந்திருக்க கூடாது என கூறினார். விவசாயிகளின் நிலை பற்றி தான் அறிந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தாலியை கொண்டு வந்து பேச வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்கிறது என்று ஆட்சியர் கடித்துக் கொண்டார். அதற்கு அந்த விவசாயி, இதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து பேச தங்களுக்கு உரிமை உள்ளதாக பதிலளித்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கொடநாடு வழக்கை விரைவாக கையில் எடுக்குமாறு முதலமைச்சர் விஜயிடம் தனிப்பட்ட முறையில் மனு அளித்துள்ளதாக தாவேகா நிர்வாகி புகழேந்தி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் உடையாம்பாளையத்தில் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போது ஜனநாயகன் படம் வெளியானதால் தடை செய்தவர்களுக்கு வயிறு எரிந்திருக்கும் என்று விமர்சித்தார். சிஜேபி விவகாரம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய புகழேந்தி கொடநாடு வழக்கை விரைவாக கையில் எடுக்குமாறு முதலமைச்சர் விஜயிடம் தனிப்பட்ட முறையில் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். ஊழல் செய்தவரை காப்பாற்ற முதலமைச்சர் விஜய் உதவ மாட்டார் என்று குறிப்பிட்டார். சட்டசபையில இப்படி கை காமிச்சு அப்பாவை தேடின கதையை சொன்னாராம். உங்க அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. உலகத்துக்கே தெரியும், கிட்டத்தட்ட 70-80 மூவியை டைரக்ட் பண்ண சந்திரசேகர், அவங்க மதர் பெரிய பாடகர். நீ முதல்ல உங்க அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. எவ்வளவு இழிவா கீழ்த்தரமா மக்கள் டெபாசிட் போக வச்சு தெருவில் நிறுத்தி இந்த உதயகுமார, செல்லூர் ராஜ 4 பேர் இந்து முன்னணி மாநாட்டுக்கு போனப்பயே நான் மதுரையில் சொன்னேன். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் குமார் தலைமையில் அனைத்து துறைகளின் செயல்பாடுகள், வளர்ச்சி பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் குமார், ஆட்சியர் கவிதா ஆகியோர் தலைமையில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டத்தை செயல்படுத்தும் வழிமுறைகள் வெளியிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மகளிர் குழுக்களுக்கு தொழில் செய்வதற்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு துறைகளின் முதல்நிலை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் அத்தனையும் நிறைவேற்றணும் சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்கு, ட்ரக்ஸ்ல பிரச்சனை இருக்கு. எங்கெங்க டார்க் சைட் இருக்கோ, அதாவது எங்கெங்கெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தலையோ, பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகணும், அந்த இடத்துல எல்லாம் கேமரா பொருத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை நம்ம பண்ணி கொடுக்கணும்ன்றத சொல்லியிருக்கோம். இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிர்வாக கோளாறுகள் அனைத்தையும் we have to control. அப்படி இல்லைன்னா லாக் அண்ட் சீல் மட்டும் இல்லாம விஜிலன்ஸ்லயும் கொண்டு போயிட்டு அவங்கள டெஃபினட்டாக. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆயுஷ் நல வாழ்வு மையத்தில் சித்த மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஒன்றியம் ஆனைக்குன்றம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆயுஷ் நலவாழ்வு மையத்தின் சார்பில் சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் முத்தம்மாள், பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜமுனா, ஆயுஷ் நல்வாழ்வு மையத்தின் சித்த மருத்துவர் புனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு சஞ்சீவி பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. பின்பு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. தமிழகத்தில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து கடலூரில் தாவேகா சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து கடலூர் மாவட்டம் கீரப்பாளையத்தில் தாவேகா ஒன்றிய செயலாளர் தியாகு தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் பள்ளி மாணவர்களுக்கு அவசர கால முதலுதவி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் கோவை கிளை மற்றும் தனியார் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து அவசர கால சிகிச்சை தொடர்பான சிறப்பு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ நிபுணர் ஜெயவர்தனா, தனியார் நிறுவன முதல்வர் சுப்பாராவ்,
பீளமேடு காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் திடீர் மாரடைப்பு, மூச்சு திணறல் உள்ளிட்ட அவசரகால சூழ்நிலைகளில் பதற்றம் அடையாமல் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய முதலுதவி நடவடிக்கைகள் குறித்து மாணவர்களுக்கு மருத்துவர்கள் செயல்முறை விளக்கங்களை அளித்தனர். அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 116 செல்போன்கள் மீட்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் உத்தரவின்படி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் வழிகாட்டுதலின்படி காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடிக்க அனைத்து காவல் நிலையங்களுக்கும் உத்தரவிடப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் CEIR போர்ட்டல் உதவியுடன் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 116 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் அவற்றின் உரிமையாளர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன், துணை கண்காணிப்பாளர்கள் சாலை ராம் சக்திவேல், ராதாகிருஷ்ணன், இணைய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் இசைவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவையில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மாணவர்களிடம் உருவாக்கும் நோக்கில் ஹெல்தி டே எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் சிறு வயதிலேயே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மாணவர்களிடம் உருவாக்கும் நோக்கில் ஹெல்தி டே என்னும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சத்தான உணவுகளை உட்கொள்வது, தினமும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவது உள்ளிட்ட ஆரோக்கிய பழக்க வழக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் வண்ணமயமான வேடங்களில் கலந்து கொண்ட மாணவர்கள் பாடல்கள் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினர். நாளைக்கு ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், இது எல்லா ஸ்கில்ஸ் கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அவனோட தனித்துவத்தையும் ஆராயறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் தெம்செல்ஃப், தே எக்ஸ்பேண்ட். ஸோ ஒரு குழந்தையும் எல்லா குழந்தைகளும் தங்கள் தனித்துவத்தையும் தனித்தன்மையும் தெரிஞ்சா the sky is the limit. அவன் தனித்துவத்தோட அவன் அதில் பயணிக்க ஆரம்பிச்சா அவன் மட்டும் முன்னேறது கிடையாது. அவனை சார்ந்த சமுதாயம், இந்த ஸ்டேட் தமிழ்நாடும் அதே போல கண்ட்ரி ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அதுவும். ஸோ இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்பீட் பண்ணும், பார்ட்டிசிபேட் பண்ணும். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டம் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தலைமையில் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தில்லியில் போராடி வரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் முன் மே 17 இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாஸ்திரி பவனுக்கு வெளியே ஏராளமான காவலர்கள் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்துக்கு பின் செய்தியாளரிடம் பேசிய திருமுருகன் காந்தி, நீட்டை ஆதரிக்கவில்லை என்று சொல்லும் தாவேக அரசு அதை எதிர்த்து போராடும் மாணவர்களை கைது செய்துள்ளது அதன் இரட்டை வேடத்தை காட்டுவதாக தெரிவித்தார். ஏன் மெரினாவில் போராடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது? இதற்கெல்லாம் மெரினாவில் இடம் இருக்கிறது, மாணவர்கள் உட்காருவதற்கு இடம் இல்லையா? விஜய் ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்று அமைச்சர்களாக உள்ளதாகவும் அவர்கள் பொறுப்புக்கு தங்களை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விடுவார்கள் என்றும் திருமுருகன் காந்தி தெரிவித்தார். நீட் தேர்வில் பல முறை இதுபோல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது குறித்து எந்த பொறுப்பும் எடுக்கல, விளக்கமும் தரல. இந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருந்ததை விட எல்லா மாநிலங்களையும் மிரட்டுகின்ற அமைச்சராக இருந்து வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை தடுத்து வைத்திருக்கிறார். ஒரு கல்வி அமைச்சர் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடாது என்கின்ற அளவில் யோசிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் தர்மேந்திர பிரதான். அவர் நீட் தேர்வு சம்பந்தமாக எந்த விதமான கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புவனகிரி வட்டார கல்வி அலுவலகத்தின் முன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார தலைவர் ராம சஞ்சீவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை ரத்து செய்வதற்கான சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தகுதி தேர்வு கூடாது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். விருதுநகர் அருகே சோலார் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் 41 ஏக்கர் நிலம் சோலார் மின் உற்பத்தி திட்டத்துக்காக வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் அடிப்படையில் காரியாபட்டி துணை தாசில்தார் ஜெயராஜ் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நில அளவீடு செய்ய வந்துள்ளனர். அப்போது அப்பகுதி கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கண்மாய்க்கு நீர்வரத்து தடைப்பட்டு விவசாயம் பாதிக்கப்படும் என கூறி நிலத்தை அளக்க மறுப்பு தெரிவித்து
கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தனியார் நிறுவன ஊழியர்கள் திட்டப்பகுதிக்குள் நுழைய முயற்சித்த போது ஆத்திரமடைந்த மக்கள் கற்களை கொண்டு தாக்க முயன்றனர். அப்போது காவல்துறையினர் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி தனியார் நிறுவன ஊழியர்களை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றினர். இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருவதால் பாதுகாப்பு கருதி கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆரணி அருகே திருமணத்தை மீறிய உறவால் பிறந்த பெண் குழந்தையை தாய் ஆற்றில் புதைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ராமநாதபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் ரமேஷ் லட்சுமி தம்பதியர். இவர்களுக்கு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார். இதில் லட்சுமிக்கு அதே பகுதியை சேர்ந்த மதியழகன் என்பவருடன் கடந்த சில ஆண்டுகளாக பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது திருமணத்தை தாண்டிய உறவாக மாறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் லட்சுமியை பிரிந்து தனது 10 வயது மகனுடன் வெளியூரில் சென்று வசித்து வருகிறார். இதைத் தொடர்ந்து மதியழகன் வீட்டில் வசித்து வந்த லட்சுமிக்கு கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதன் பின்னர் லட்சுமி மதியழகன் வீட்டில் பிறந்த கை குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் லட்சுமி குழந்தை உடல்நலை குறைவால் உயிரிழந்ததாக கூறி கை குழந்தையை ஆற்றில் புதைத்துள்ளார். இது தொடர்பாக சந்தேகமடைந்த கிராம மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் லட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காதலன் குடும்பத்தினர் தன்னை துன்புறுத்துவதுடன் காதலன் தன்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பதனால் பிறந்த குழந்தை உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்துவிட்டதாக லட்சுமி காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் சடலத்தை தோண்டி எடுத்து மறுபிரேத பரிசோதனை செய்ய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தை உடல்நலக்குறைவு காரணமாக இறந்ததா அல்லது கொலையா என்பது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பிறந்த 15 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை ஆற்றில் புதைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இளைஞர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த வலசையை சேர்ந்த மகேந்திரன் என்பவரை தலை துண்டித்து கொன்ற வழக்கில் ஏற்கனவே 3 சிறுவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தினர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட மேலக்கடையநல்லூரை சேர்ந்த கிருஷ்ணன் தலைமறைவாக இருந்தார். அவரை தனிப்படையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் நாகாத்தம்மன் கோவிலில் ஆடி மாத 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு வழிபாடும் பூஜைகளும் நடைபெற்றன. ஓம் சக்தி பக்தர்கள் நடத்திய நிகழ்வில் நாகாத்தம்மனுக்கு 108 மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முன்னதாக விழாவில் பங்கேற்ற பெண் பக்தர்களுக்கு மாங்கல்ய பொருட்களுடன் கூடிய மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. இச்சிறப்பு வழிபாட்டில் காட்டுப்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களை சேர்ந்த 100கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வழிபாட்டின் முடிவில் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மணவெளியில் அமைந்துள்ள அக்னி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புவனகிரி அருகே உள்ள மணவெளி அக்னி மாரியம்மன் ஆலய திருவிழாவில் காப்பு கட்டிய பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் எடுத்து மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தீகுண்டத்தில் இறங்கினர். இதில் காப்பு கட்டிய பக்தர்கள் 100கணக்கானோர் பங்கேற்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து ஐதீக முறைப்படி அம்மனுக்கு தாய்வீட்டு சீதனமாக பட்டு சாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். போராட்ட மேடையை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துவர்கள் தான் ஜோக்கர்கள். நடிகை சனம் ஷெட்டி ஆவேச பேச்சு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. மேகதாது அணை விவகாரத்தில் மேலும் மேலும் தவறுகளை செய்கிறது தவேக அரசு. பாமக தலைவர் அன்புமணி கடும் குற்றச்சாட்டு. உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம். 2வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதல். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வென்று அசத்திய ஜண்டுகுமார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.